வாழணும்னு ஆசையோட வந்தவன இது என்ன ஆள்னே தெரியல, எல்லாம் ஒரே மாதிரி உட்காந்துருக்காங்க. எங்க கிளாஸ் ரூம்ல ஒரு ராமானுஜனாலே எனக்கு டென்ஷன் ஆகும், இந்த கிளாஸ் ஃபுல்லா ராமானுஜமா இருக்காங்க. ரோட்டில் நடக்கிறப்போ பொண்ணுங்க 1 கிலோமீட்டருக்கு அங்கிட்ட வந்தாலே தலை குனிஞ்சு நடப்பேன்டா. என்னைய போய் பொண்ணுங்களுக்கு நடுவில் உட்கார வச்சிட்டீங்களா சார்? என்ன சார் பக்கத்துல ஆண்டியெல்லாம் உட்காந்துருக்கு? டேய், அவங்களே எக்ஸாம் எழுத அந்த ஆயமுட்டில்றா. கொஸ்டின் பேப்பர் எல்லாமே கொடுத்தாச்சு. நான் சொல்றப்பதான் ஆன்சர் எழுதணும். அது வரைக்கும் அமைதியா இருங்க. முதல்ல உங்க கொஸ்டின் பேப்பர்ல உங்க ரெஜிஸ்டர் நம்பர் மட்டும் போடுங்க. சார் வால்டர்னு எழுதிட்டேன் சார். நான் என்னடா சொன்னேன்? தம்பி, மெயின் பேப்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் சின்ன தப்பு இருந்தாலுமே விளாட மாட்டாங்க. சார் மெயின் பேப்பரில் ஊ போட்ட ஆரம்பிச்சிட்டேன் சார். வாய் யாருன்னு தெரிய மாட்டேன் உள்ளது. பொண்ணுங்க முன்னாடி சங்கடப்படுத்திட்டானே, நீங்கள் நைட்டே போய் தொங்கிற வேண்டியதான் பேர் எழுதி வச்சுட்டு. சப்ஜெக்ட்னு போட்டுக்கிறதுல அவங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அதை போடுங்க. சார் அகனக்குள்ள வந்து நான் என் பேர் எழுதிட்டேன் சார். தாய்லி மோனே சப்ஜெக்ட் மேட்ச் பேர் எழுதணும். என்னவா தாய்லி மோனே அவ்வளோ நீ 5 வருஷத்தை எழுத முடியாது. வீட்டுக்கு தலை இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? சார் இவன் என்கிட்ட கொஸ்டின் கேட்குறான் சார். அடிங்க ரொம்ப சார். இல்ல சார், இந்த பூவை வச்சு என்ன பண்ணுவாங்க? என்னடா பண்ணுவாங்க இதை வச்சு? ஒண்ணுமே படிக்கலையா, ஏதாவது சொல்லித்தாங்க. ஐயோ ப்ளீஸ்யா. டி மச்சான் ஒன்றுமே இல்லைடா, 10 1 மார்க் மட்டும்தான்டா எழுதுனே, அதுவும் தப்பு தப்பாக போட்டு விட்டேன்டா. பாவா என்னையெல்லாம் வெளியே அனுப்பிச்சுட்டாங்க பாவா. மச்சான் உனக்கு கூட பரவாயில்லடா, என் பக்கத்துல எல்லாம் தாய்லி மையன் நாசமா போற புண்டாமையெல்லாம் வந்து உட்காந்துட்டாங்க மாப்பிள்ள. போட்டு மாட்டி இருப்பேன்டா மாப்பிள்ள. நேரம் நம்ம கிளாஸ் ராமானுஜம் 30 பேர் உட்காந்துருக்காங்க என்னை சுற்றி. ரொம்ப சங்கடம்டா மாப்பிள்ள.